இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாய் திரு அவை திருத்துதர் பர்னபாவின் நினைவு திருவிழாவை சிறப்புகின்றது. இவர் 12 திருத்துதர்களில் ஒருவர் இல்லை. ஆனாலும் இவர் திருத்துதராக அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் தூய ஆவியின் அருள் பர்னபாவையும் மற்ற திருத்துதர்களைப் போல மறைபரப்பு பணிக்காக அழைத்தது. ஆகவே தாய் திரு அவை பர்னபாவை திருத்துதராக ஏற்று அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. திருத்துதர் பணி 4:36 பர்னபா என்றால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று அறிகிறோம். பர்னபாவின் உண்மையான பெயர் யோசேப்பு. இவர் திருத்துதர்களால் பர்னபா என்று அழைக்கப்பட்டார். பர்னபா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்பது அவரின் வாழ்க்கை நமக்கு எடுத்துரைக்கின்றது. பவுலின் வாழ்வில் மிகவும் முக்கிய பங்கு பர்னபாவுக்கு உண்டு. பர்னபா பவுலை திருத்துதர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பவுலின் திருத்துதரை பயணங்களில் உடன் சென்றார். எனவே தன் பெயரின் பொருள் அறிந்து வாழ்ந்த மனிதர் பர்னபா. இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியார் பர்னபாவையும் சவுலையும் தனிப்பட்ட பணிக்கென அழைக்கிறார். ஆகவே திருத்துதர் பர்னபா நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். முதலாவதாக, நாம் மற்றவர்களை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் வாழும் இன்றைய உலகம் இதற்கு மாறுபட்டது. மற்றவர்களை தள்ளிவிட்டு முன்னேறும் உலகம். இப்படிப்பட்ட உலகில் கிறிஸ்தவர்களாக உலக நடைமுறைகளுக்கு மாறுபட்டவர்களாக மற்றவர்களுக்கு உதவும் மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். இரண்டாவதாக, தூய ஆவியார் பர்னபாவை தனிப்பட்ட பணிக்கு அழைத்தது போல நம்மையும் தனிப்பட்ட பணிக்கென்று அழைத்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட பணியை அறிந்து அதன்படி வாழும் திருத்துதர்களாக மாறுவோம். இவ்வாறு தனிப்பட்ட நம் பணிகளை செய்யும்போது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதில் முக்கியமானது, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்ற இறைவசனம். நமக்கு அருளப்பட்ட பணியானது இறைப்பணி. பொதுவாக இறைப்பணி என்றால் அது குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தாரின் பணி என்று நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரின் பணி. இறைப்பணியை புரியும் நாம் அதை முழு மனதுடன் புரிய வேண்டும். வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைகளை முழு மனதுடன் அன்பு செய்து அவர்களை கவனிக்க வேண்டும். இறைவனின் அன்பை வெளிப்படுத்தும் மக்களாக வாழ நம்மை இன்றைய நற்செய்தி வாசகம் மூலம் இயேசு அழைக்கிறார். அவர் பணியை செய்யும் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் அவர் மீது முழு நம்பிக்கையுடன் நம் பணியை செய்ய வேண்டும். ஒரு மாடி வீட்டில் திடீரென்று தீ பிடித்து கொள்கிறது. வீட்டில் உள்ள எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஒரு சிறுவன் மட்டும் மாடியில் மாட்டிக்கொண்டான். அவன் அழுது கொண்டு கீழே பார்க்கின்றான். ஒரு குரல் கேட்கிறது, மகனே, கீழே குதி, நான் பிடித்து கொள்கிறேன். ஆனால் புகை மூட்டமாக இருந்ததால் ஒன்றும் தெரியவில்லை. இருந்தபோதிலும் எதையும் பொருட்படுத்தாமல் அது தன் தந்தையின் குரல் என்று உணர்ந்த அந்த சிறுவன் குதிக்கின்றான். அவனை அந்த தந்தை பிடித்து கொள்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இவ்வாறு நாம் இயேசுவை நம்பி நமக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் குதிக்க வேண்டும். அழைத்த இறைவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். இறுதியாக அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். உலகம் போர், சண்டை, பொறாமை என்று பிரிந்து உள்ளது. இவ்வுலகில் அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். திருத்தூதர் பர்னபாவை போல மற்றவர்களை ஊக்குவித்து நமக்கு அருளப்பட்ட பணியை கொடையாக வழங்கி அமைதியான உலகம் அமைத்திட பாடுபடுவோம். ஆமேன்.